எனக்கு எப்படி கவுன்சிலர் பதவி கொடுத்தாங்க? ஒற்றுமை, ஜனங்களுடைய ஒரு என்னுடைய திறமை, கல்வி, இத்தனையும் சேர்ந்துதான் எனக்கு இந்த 6 மலை இந்த பதவி வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ உயிர் உள்ளவரை இருக்கணும்னு சொன்ன மாதிரி எங்க ஊர்ல சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில், இந்த செலக்ஷன் கிரேடு பஞ்சாயத்து எது வரைக்கும் உயிர் இருக்கோ அது வரைக்கும் நீலாவி தான். அப்ப இது எதனால கிடைச்சது? நம்மளுடைய கல்வி. நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். கல்வி செலவு என்னுடைய வீட்டுக்கார ஊர் கோவில்பட்டி. ஆனா நான் கோவில்பட்டியில இருந்து சுசீந்திரமே சென்ற பிறகு இத்தனை தடவை 30 வருஷமா நான் கவுன்சிலரா இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா நம்மளுடைய திறமை. அதே மாதிரி நீங்களும் மாணவர்களாக நீங்க எல்லாரும் படிப்புலனாலும் சரி, எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை காமிச்சு பரிசுகளை வாங்கிக் கொண்டு, மற்றும் போட்டி இருக்கக்கூடாது. ஆனா பொறாமை இருக்கலாம். பொறாமைனா வேற பொறாமைன்னு நினைக்கக்கூடாது. கல்வியில பொறாமை இருக்கணும். ஏன் அவன் 500 மார்க் எடுத்துட்டானே நம்ம 700 மார்க் எடுக்கணும், ஏன் 1000 எடுத்துட்டானே நம்ம 2000 எடுக்கணும். இப்படிட்டு கல்வியில வேணா பொறாமை இருக்கிற கருத்து நட்சத்திர பொறாமை. அதனால மாணவ மாணவர்களே, பரிசு வாங்கக்கூடிய மாணவ மாணவர்களே, எனக்கு நீங்களால் கூட்டம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கு. நான் 2-3 அவார்டு கூட எங்க கன்னியாகுமரி மாவட்ட மினிஸ்டரால எனக்கு தந்துட்டாங்க. காரணம் என்னன்னா நம்மளுடைய திறமை. அதே மாதிரி உங்களுக்கு கல்வியில நல்ல அடிப்படையான திறமையை காமிச்சு நிறைய பரிசுகளை பெற்று பெரிய பெரிய எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க்குகள் இருக்கு. அதெல்லாம் அதிலெல்லாம் நீங்க அமர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரும்படி எனக்கு வாய்ப்பு